இன்னைக்கு எக்ஸல்ல பர்ச்சேஸ் அமௌண்ட், சேல்ஸ் அமௌண்ட் வச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸ் இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதில் ரெண்டே விஷயம் தான், பர்ச்சேஸ் அண்ட் சேல். இதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் கிரேட்டர் தென் சேல்ஸ், அது வந்து லாஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சாக்லேட் ஒன்று வாங்குறேன், அது வந்து 10 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு அதை 5 ரூபாய்க்கு விற்றா அது எனக்கு லாஸ். ஸோ பர்ச்சேஸ் கிரேட்டர் தென் சேல்ஸ் வந்து நமக்கு லாஸ், அவ்வளோதான். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்ன, பர்ச்சேஸ் லெஸ் தென் சேல், அதாவது நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி அதை 15 ரூபாய்க்கு விற்றா அது நமக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் நம்ம இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா இஃப் போட்டுக்கோங்க. இஃப் கண்டிஷன், ஓப்பன் ப்ராக்கெட், பர்ச்சேஸ் அமௌண்ட். ஓகேவா? பர்ச்சேஸ் கிரேட்டர் தென் சேல் இஸ் ஈக்குவல் டு லாஸ், அதுதான் இல்லையா? ஸோ பர்ச்சேஸ் கிரேட்டர் தென் சேல்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கண்டிஷன். கண்டிஷன் என்ன இருக்குது? பர்ச்சேஸ் கிரேட்டர் தென் சேல் தான் அது லாஸ். ஸோ டபுள் கோட்ஸில் வந்து நம்ம லாஸ்ன்னு கொடுத்துக்கணும், LOSS. ஸோ டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கமா. அப்படி இல்லைன்னா நமக்கு ப்ராஃபிட். ஸோ திரும்ப டபுள் கோட்ஸில் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் லாஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் உடைய பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு, ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு சேல்ஸ் அமௌண்ட் தான் போடணும். சேல் பண்ண அமௌண்ட் மைனஸ் பர்ச்சேஸ் அமௌண்ட். ஓகேங்களா? சேல் பண்ண அமௌண்ட் மைனஸ் பர்ச்சேஸ் அமௌண்ட், க்ளோஸ் ப்ராக்கெட், டிவைடட் பை பர்ச்சேஸ் அமௌண்ட். அவ்வளோதான். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்டில் ஃபஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்சன்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் நமக்கு